ஹாய் கைஸ், நம்ம இலங்கை பயணம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நீங்களும் நம்ம சிலோன் சீரீஸ் வீடியோஸை 1 by 1 லைனாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இருக்கோம். கொழும்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிஹிவாலா ஜூ அங்கே தான் வந்து இருக்கோம். லாஸ்ட் வீடியோ அங்கே தான் நான் என் பண்ணேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான ஈவெண்ட் காட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் இங்கே நடக்க போகுது ஜூக்குள்ளே. அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி கொலம்போலேருந்து நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு, ஒரு ஆன்மீகமான ஒரு தலத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் தான் அந்த ட்ராவலை நம்ம பண்ண போகிறோம். கொலம்போ ஃபோர்ட்லேருந்து திரிகோணமலை, ட்ரின்கோமலை அப்படின்னு வந்து இங்கே இங்கிலீஷில் அப்படி இருக்கும், ட்ரின்கோமலைன்னு இருக்கும். பட் தமிழில் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், திரிகோணமலை. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் டக்குன்னு ஜூவில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஜேர்னி, நம்ம சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி இன்றைக்கி எப்படி அமையுதுன்னு எல்லாம் பார்க்க போகிறோம். எங்கே போச்சு இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஷோ பார்க்க போகிறோம். டிஹிவாலா ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. 4 மணிக்கு ஓடக்கூடிய அந்த சீ லயன், அதாவது அந்த கடல் சிங்கம்னு சொல்லுவாங்க, கடல் சிங்கம் ஷோ. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு இன்னொரு சூப்பரான ஷோ இருக்க போது, அங்கே போயிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். 15 minutes later. ஸோ அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் எலிஃபண்ட் அரீனா. இந்த இடத்துல நடக்க போகிறது எலிஃபண்ட் டான்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜூவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. සීරපාලන සතුන් අතරින් කෙටිම කාලයක් නිදාගනු ලබන්නේ නොවන. අලින් ප්‍රයෝජන අවස්ථාවක නම් මේ විදියට දින 4 නිදාගන්නේ නැහැ. යහකට වාර වෙලා තමයි නිදාගන්නේ. ඒ මොකද රංගය මාත්‍රේ මූලික වෙනවා. මේ වගේ ඉරියව් හැසිරීම් ස්වභාවික පරිසරයේ ජීවත් වෙන අලි තුළ අහඹ ලෙස දැකබලා ගැනීමේ හැකියාවක් ලැබෙනවා. අපි බලමයාගේ පළවෙනි උත්සාහය basketball. Yay!
අපි බලමගේ ඊළඟ අවස්ථාව. ඔබ කියන තුන්වැත්තල සන්නාදේ කියන අපේ අවධිය சாப்பிட்ற பயம் நினச்சிருச்சு. சின்ன யானைப்பா. ඔය අවස්ථාවක් සාර්ථකයි. අපි බලමගේ තුන්වැනි අවස්ථාව. සාර්ථකව බස් තුලකට තුලින් හදා ගන්නවා නිවාස. ஸோ அந்த 2 ஈவெண்ட்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீ லயன் ஷோ ஒன்று, அப்புறம் எலிஃபண்ட் டான்ஸ் ஷோ ஒன்று. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூவோட டிக்கெட் காஸ்ட்லியே தான் இன்க்ளூட் ஆகும். அதுக்குன்னு தனியாக நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி அப்படியே கட் பண்ணி கொலம்போ ஃபோர்ட்டில் நான் சந்திக்கிறேன். ஸ்ரீலங்கா வந்து இட்லி தோசையை கண்ணில் பார்க்காம ரொம்ப காஞ்சி போய் கிடந்தோம். கடைசியில் நம்ம ஊர் கடையை பார்த்துட்டோங்க. மசால் வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, பூரி, புட்டு, இட்லி இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அது மசால் தோசை வந்துருச்சு. இது நெய் ரோஸ்ட்டா? இது நெய் ரோஸ்ட்டு. அப்புறம் ஒரு வடை வாங்கியிருந்தேன். வடை சைஸை பாருங்களா, நல்லா பெரிய வடையை கொடுக்குறாங்க. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்ட் ஃபேஸ் பீச் அப்படிங்கிற ஒரு பிளேஸு கொலம்போவில். அந்த இடம் நைட் டைம் வியூவில் எப்படி மாறி இருக்குது பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தான் கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். நம்மளை பஸ்ஸில் இங்கே தான் இறக்கி விட்டாங்க. நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அங்கே போனோம். அதோ தெரியுது பாருங்கள், கோட்டை புகையிரத நிலையம். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செம்ம டாலான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ரீசெண்டாக இப்போ தான் கொலம்போவில் பில்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் லோட்டஸ் டவர் ஆமாம். ஸோ அந்த டவர் வரைக்கும் டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அது வரைக்கும் டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுவாங்களா. அங்கேருந்து பார்த்தா கொலம்போ வியூவே சூப்பராக தெரியுமா. கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நமக்கான ட்ரெயின் கொலம்போ ஃபோர்ட்லேருந்து, அதாவது இலங்கையுடைய கொலம்போலேருந்து திரிகோணமலை வரைக்கும் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்து ஒரு நைட் டைம் எக்ஸ்பிரஸில் ஒரு நைட் டைம் ஃபுல்லாக ஜேர்னி பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 டைம் வந்து நைட்டு 9:30க்கு இங்கே கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் திரிகோணமலை ரீச் பண்ணோம். ஸோ அது ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீப்பரில் ஜேர்னி, ஸ்லீப்பர் கிடையாது, அதை நான் உள்ளே போய் சொல்கிறேன். ட்ரெயின் எப்படி, எந்த கிளாஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் எல்லாமே நான் உள்ளே போய் சொல்கிறேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நைட் டைம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொலம்போ கோட்டை புகையிரத நிலையம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பல பிளேசஸ்க்கு முக்கியமான ட்ரெயின்ஸ், நைட் ட்ரெயின்ஸு, டே ட்ரெயின்ஸுன்னு எல்லாமே முக்கியமான ட்ரெயின்ஸ் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரிட்டிஷ் டைமில் இருந்த ஒரு லுக்கை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்க கொஞ்சம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்ப்போம். நிறையா ட்ரெயின்ஸ், நிறையா பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான்.
ஸோ நாங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா, எங்களுக்கான டிக்கெட்டை போய் இங்கே கொலம்போ போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஸ்ரீலங்கா ரயில்வேஸோடைய ஓன் வெப்சைட்டில் நாங்கள் போய் புக் பண்ணிட்டோம். அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலம்போ போர்ட் டு திரிகோணமலை நைட் மெயில் எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் அவைலபிள் இருந்தால் அவைலபிள் காட்டும், இல்லாட்டி முடிஞ்சிருச்சுன்னு காட்டும். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும், கண்டிப்பாக அவன் ஹாங்க்கெலாம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ், ஸோ அவைலபிள் இருந்தால் நமக்கு வந்து அவைலபிள்னு காட்டும். ஸோ கரெக்டாக நாங்கள் புக் பண்ணும்போது அவைலபிள் இருந்துச்சு. ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்திங்க, ஸ்ரீலங்கா ட்ரெயின்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்த பிளான் பண்ணும்போது, அதாவது ஒரு 20-25 டேஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துடும். எங்களுடைய இமெயிலில் நாங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்து புக் பண்ணுறோமோ எங்களுடைய மெயிலுக்கு ஆன்லைன் டிக்கெட் அனுப்பிச்சிருவாங்க, ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து டேரெக்டாக காட்டணும். நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பர்லாம் கொடுத்து தான் புக் பண்ணியிருப்போம். ஸோ டேரெக்டாக இங்கே ரிசர்வேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூரிஸ்ட்காக வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபாரின் டூரிஸ்ட் தான், என்ன தான் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாலும் நம்ம ஃபாரின் டூரிஸ்ட் தான். ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட்டையும் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபார்ம் டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட் இருக்குல்ல, அதையும் காமிச்சா நமக்கு வந்து ஒரு எம்டி, அதாவது ஒரு மெயின் டிக்கெட் தருவாங்க. நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் வந்து கவுண்டரில் புக் பண்ணால் எப்படி ஒரு பேப்பரில் போட்டு தருவாங்க, ஸோ அந்த மாதிரியான டிக்கெட்டை நமக்கு தருவாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அந்த கவுண்டருக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டை காமிச்சு, ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சு ஒரிஜினல் பேப்பர் டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபாரின் டூரிஸ்ட் அன்ரிசர்வ் டிக்கெட்டை எப்படி வேணாலும் எடுத்து ஸ்ரீலங்கா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ரிசர்வேஷன் பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் டிக்கெட் கொடுத்துருவாங்க, இலங்கை புகையிரத சேவை, ஸ்ரீலங்கா ரயில்வேஸோடைய தமிழ் பேர், நல்லா பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குது. எம் டிக்கெட், இதுக்கு பேர் வந்து எம் டிக்கெட்டு. ஸோ இதிலே வந்து ஃபேர்லாம் கூட மென்ஷன் ஆகிருக்கு, எங்கேருந்து எங்கே போகிறோம், கொலம்போ போர்ட் டு திரிகோணமலை, நம்மளுக்கு நைட்டு 9:30க்கு ட்ரெயின். அப்புறம் சீட் நம்பர் கூட மென்ஷன் ஆகிருக்கு, SCR A45, SCR A46. ஸோ எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் ஆகி ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்றாங்க. இதை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். TTR வந்தால், RPF வந்தால் இதில் தான் வந்து செக் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு புதிய தமிழ் வார்த்தை ஸ்ரீலங்காவிலேருந்து. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன், புகையிரத அதிபர். நமக்கு வந்து அதிபர்னா நம்ம வந்து வேறு மீனிங் வச்சுருப்போம், ஆனால் இவங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயினை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கொலம்போ ஃபோர்ட் ஸ்டேஷனில். ஆனால் இந்த இடத்துல சீஃப் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தலைமை நிலைய அதிகாரின்னு இங்கே வந்து நமக்கு புரிகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே எந்த அதிபரும் போடலை. கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறையா ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குது. எங்களோட ட்ரெயின் வந்து 9:30க்கு தான். ஸோ இன்னும் எங்கள் ட்ரெயின் வரல. ஆனால் முன்னாடியே கேட்டுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9:30 ட்ரெயினுக்கு மேபி ஒரு 9 o'clock தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேன்டீனில் உட்காந்து தேவையான தண்ணி பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டா ஃப்ளேவர் ஒன்று பார்த்தோம், எல்லோ கலரில் ஃபேண்டா க்ரீம் சோடான்னு போட்டிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸ்ரீலங்கா வந்தால் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ண முடியும்னு வாங்கினோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு பன்னீர் சோடா மாதிரி, நம்ம ஊரில் பன்னீர் சோடா குடிப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர ரெகுலர் ஆரஞ்சு ஃப்ளேவர்லாம் இருக்குதான். இங்கே பாருங்கள், ஸ்டேஷனுக்குள்ளே அக்வேரியம்லாம் வச்சுருக்காங்க, உள்ள மீன்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ தான் தகி வேலையில் பார்த்துட்டு வந்தோம். இந்த குட்டி ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பார்த்தா எனக்கு வந்து நம்ம சென்னை எக்மோர் ஞாபகம் தாங்க வருது. மேலே ஏரியை பார்த்துருவோம். ஒரு சீனிக்கான ஃபேமஸான ரூட்டில் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் இது. இப்போ டிபார்ட் ஆகுது. கொலம்போ ஃபோர்ட் டு பதுல்லா நைட் மெயில் எக்ஸ்பிரஸ். கூட்டத்தை பாருங்கள் அன்ரிசர்வ்டில்.
தொங்க கூட இடம் இல்லாத அளவுக்கு செம்ம ரஷ்ஷாக போகுது. அந்த இரும்பு பிரிட்ஜு டாப்புக்கே வந்துட்டோங்க. நிஜமாலே எக்மோர் மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பிளாட்ஃபார்மும் தெரியுது. கவுண்ட் பண்ணுவோமா மொத்தம் எத்தனை பிளாட்ஃபார்ம்னு? 1 2 அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கிறது வந்து 3ல் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க டோட்டலாக கொலம்போ ஃபோர்ட்டில். பெரிய ஸ்டேஷன் சொன்னல, கண்டிப்பாக வந்து நிறைய ட்ரெயின்ஸ் போயிட்டு வர ஸ்டேஷன். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் காலியாக தான் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் 3rd பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பிச்சு, இப்போ பார்த்தோம்ல அது ஒன்று. அப்புறம் அங்கே 2வது பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து 4th பிளாட்ஃபார்முக்கு வரும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். ஆதித்யா ப்ரோ, 2 நாள் ஆச்சு நம்ம இலங்கை வந்து. எப்படி போய்கிட்டு இருக்கு பயணம்லாம்? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. பிளேசஸ் நாங்கள் பார்த்து இது வரைக்கும் பார்த்த எல்லா இடமுமே சூப்பராக இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம சென்னை விடவே வெயில் அதிகம், ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கனால இறங்கினாலே வேர்த்துருது. இன்றைக்கி மட்டும் 2 பேரும் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு சூடு தாங்க முடியலை. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் அந்த ஹீட்டை சமாளிக்கலாம்னு நாங்கள் லிக்விட்ஸாக ஏற்றிட்டு தான் இருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயின் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஐசிஎஃப் டெமோவை ரிசம்பிள் பண்ணுது. இது மேனுஃபேக்சர் பண்ணதே ஐசிஎஃப் தான், இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் தான். இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் இல்லை, இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் இந்தியன் ட்ரெயின்ஸ் தான் ஓடுது. ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரொமேனியா இந்த 2 கண்ட்ரீஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு. பட் அந்த கோச்சஸில் அந்த ட்ரெயின்ஸில் நிறையா வந்து ஃபால்ட் இருக்கிறதுனால, நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி இந்தியன் மேனுஃபேக்சர் ட்ரெயின்ஸை இங்கே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஓடுறது எல்லாமே ஐசிஎஃப் இல்லை இந்தியாவிலேருந்து வேறு ஏதோ கோச் ஃபேக்ட்ரிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வர்றது தான். ஸ்டேஷன் நல்லா நீட்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ஸுக்கு தனி வெயிட்டிங் ஹாலு. அது கொஞ்சம் பழைய கண்டிஷனில் தான் இருக்குது, இருந்தாலும் அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லேடிஸ் வெயிட்டிங் ஹாலு, கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைம் இப்போ 9 o'clock ஆகுது. நம்ம நைட் மெயில் எக்ஸ்பிரஸோடைய ஷெட்யூல் டிபார்ச்சர் டைமுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது. ஆனால் ட்ரெயின் வர அறிகுறியே காணும். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் மட்டும்தான் பண்ணுறாங்க. தமிழில் பண்ணது கூட ஓகே, ஆனால் இங்கிலீஷில் கூட பண்ண மாட்றாங்க. ஸோ எதுவும் புரியல, எப்போ வரும் எங்கே வரும் எதுவும் தெரியல. பட் எல்லோரும் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் 4ல் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரெயின் அங்கே வர போகிறது மட்டும் நிச்சயம், எப்போ வரும்னு தெரில. அண்ட் ஃபைனலி நம்ம இன்றைக்கி திருகோணமலைக்கு ட்ராவல் பண்ண போகிற நைட் மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க நம்ம ட்ரெயின். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் எதுன்னு பார்ப்போம். போன ட்ரெயின் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, ஸ்ரீலங்காவில் எல்லாமே வந்து டீசலில் தான் ரன் ஆகிட்டுருக்கு, எலக்ட்ரிக் லைன்ஸே கிடையாதுன்னு. ஸோ இந்த ட்ரெயினை புல் பண்ண போகிறதும் ஒரு டீசல் லோக்கோ தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச்சஸுங்க. செம்ம ஃபுல்லாக இருக்குது இங்கே கொலம்போ ஃபோர்ட் ஸ்டேஷன்லேயே. நல்ல வேலை நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோம். இந்த திருகோணமலை நைட் மெயில் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸ் கோச் இருக்குது, செகண்ட் கிளாஸ் கோச் இருக்குது, தேர்ட் கிளாஸ் இருக்குது. 3 டைப்புமே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் அண்ட் தேர்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டும் இருக்குது, ரிசர்வ்டும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சு. இது கம்ப்ளீட்லி ரிசர்வ்டு கோச் தான். இதுதான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச், செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு டைப் ஆஃப் கோச். இது இந்த மாதிரி ஒரு கோச்சில் தான் ஆல்ரெடி நம்ம கொலம்போ டு காலே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி திருகோணமலைக்கும் இதே டைப் கோச் தான் ரிசர்வ் பண்ணியிருக்கோம்.
என்னடா நைட் டைமுக்கு ஒரு சிட்டிங் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்களே நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதை வச்சே சொல்கிறேன். குஷனிங் நல்லாயிருக்கும். புஷ்பேக் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ்லேயே ரிசர்வ்டு டைப் கோச்சு. இதில் வந்து புஷ்பேக் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. சும்மா உட்காந்துட்டு வர மாதிரி தான். மெமு அண்ட் டெமோ கோச்சஸில் எப்படி உட்காந்துட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எல்லா கோச்சஸ்லையும் இருக்கிற அந்த ரொட்டேட்டிங் ஃபேன்ஸ் தாங்க ஹைலைட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படிலாம் பார்த்ததே கிடையாதா இந்தியன் ட்ரெயின்ஸில். பட் என்ன தான் இது வந்து இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வந்த ட்ரெயின்னாலும் ரொட்டேட்டிங் ஃபேன்ஸு எல்லா ஃபேன்ஸுமே ரொட்டேட் ஆகுது. ஷார்ப்பாக 9:30க்கு செம்ம மழையோட நம்ம ட்ரெயின் கொலம்போ ஃபோர்ட்லேருந்து டிபார்ட் ஆகுது. ஸோ நம்ம கல்லுக்குமாரி எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்துருப்போம். ஆர்பிஎஃப்ஸ் தான் வந்து டிடி மாதிரி செக் பண்ணுவாங்க. அன்ரிசர்வ்ட்லேயே செக் பண்ணாங்க. ரிசர்வ்லாம் விட்ருவாங்களா? இது தாங்க வெப்சைட்டு seatreservation.railway.gov.lk. இந்த வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவங்களோட அஃபிஷியல் ஆப்பும் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் ஆதித்யா ப்ரோவும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம் ஸ்டேஷனில். என்ன வெயில் அடிக்குது, பயங்கர சூடாக இருக்கேன்னு. பார்த்தா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் கொலம்போலேருந்து கிளம்பும் போது கொட்டுது. கொலம்போ சில்லுன்னு ஆகுது. பட் நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 166 கிலோமீட்டர்ஸ். கொலம்போலேருந்து திரிகோணமலை வரைக்கும் 166 கிலோமீட்டர்ஸ். ஆனால் எடுத்துக்கிற டைமிங் தாங்க ஷாக்கிங்க. 9:30க்கு கிளம்புற ட்ரெயின் கொலம்போவில் 9:30 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 AM தான் திரிகோணமலை ஸ்டேஷன் போகுது. 166 கிலோமீட்டருக்கு 8 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அப்போனா ஆவரேஜ் ஸ்பீடு பாருங்களேன், 20 to 25 தான் ஆவரேஜ் ஸ்பீடு. மேக்ஸிமம் 50-55 போகிறாங்க. பட் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 20-25 தான் வரும். ஏன்னா நடுவில் எக்கச்சக்க ஹால்ட்டுங்க. 31 ஹால்ட்டு நடுவில். 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹால்ட்டு, 6 கிலோமீட்டருக்கு ஒரு ஹால்ட்டு. அந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினுக்கே தப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். மலசலக்கூடம் லேபரேட்டரி நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தேன் நான். என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ட்ரெயின் வேறு பயங்கர ஆட்டம் ஆடுது. இந்த நைட் மெயில் எக்ஸ்பிரஸில் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தாங்க. நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் வந்து 3600ன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து 1800 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. 2 பேருக்கும் சேர்த்து 3600, ஒருத்தருக்கு 1800 ஸ்ரீலங்கன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு 166 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறோம். பட் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுனால என்னமோ இந்த ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு நைட் டைம் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால எல்லா டோர்ஸும் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் லாக் பண்ணிடுறாங்க. லாக்னால் நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸில் பார்க்குற மாதிரி கிடையாது. அந்த மேலே தாப்பால் போட்டு லாக் பண்ணுறதுலாம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு கீ மாதிரியே இருக்குது. அந்த லாக் வந்து நம்ம ஆர்பிஎஃப் இருக்காதுல்ல, ஒவ்வொரு கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎஃப் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கையில் தான் அந்த லாக்கே இருக்குது. அவங்க ஸ்டேஷன்ஸில் யாராச்சும் ஏறினாங்கன்னா திறந்து விட்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பூட்டி தான் இருக்குது. ஸோ நம்மளால் அதை ஓப்பன் பண்ண முடியாது. இதோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த லாக்கு. கீழே ஒரு ஹோல் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் ஒரு ராடு மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுது. நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. நாடு விட்டு நாடு தாண்டி, கடல் விட்டு கடல் தாண்டி வேறு நாட்டுக்கு போனாலும் நம்மளால் ஒருத்தனை தடுக்கவே முடியாது. மேனுஃபேக்சர்ட் பை இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி, சென்னை, இந்தியா. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னையில் மேனுஃபேக்சர் ஆனது தான். குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:30. நைட்டு ஒரு 11:30 மணி வாக்கில் தூங்கினவன் தான். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா மணி 3:30 மணி ஆகுது. எப்படியோ தூங்கியே ஓட்டியாச்சு. அது ஏன்னா பயங்கர டயர்ட்னஸ்ஸு. அந்த டயர்ட்லேயே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே வந்து அசந்து தூங்கியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஊரில் இருக்கோன்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம ஒரு இன்டீரியர் ஸ்ரீலங்காக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஊருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. மேப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஆன் ஆகவே மாட்டிது. ஸோ டைமிங் படி, ஷெட்யூல் டைமிங் படி பார்த்தா இன்னொரு 2 hours நம்ம ட்ராவல் பண்ணி திரிகோணமலை ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு விஷயம் நல்லதாக என்ன பண்ணுறாங்கன்னா, எரியிற லைட்ஸில் ஹாஃப் லைட்ஸை ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்கள் நேராக பார்த்தாலே தெரியும், எல்லா லைட்ஸுமே எரியாது. நைட் எரிஞ்சதை விட இப்போ எரியிறது பார்த்தீங்கன்னா பாதி லைட்டு மட்டும்தான் எரியுது. பக்கத்து கோச்சிலையும் அதே மாதிரி தான். ஸோ என்ன தான் உட்காந்துட்டு போகிற ட்ரெயினாக இருந்தாலும் நைட் டைம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால தூங்குறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை டிம் பண்ணுறதுக்காக பாதி லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்ஷன்ஸ் நடுவில் வந்திருக்கு. வண்டி வந்து ரிவர்சலே ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அங்கே கொலம்போல ஆரம்பித்ததுலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஏதோ ஒரு ஜங்ஷனில் ரிவர்சல் ஆகிருக்கு. ட்ரெயினோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 30 to 40 தான் மேக்ஸிமம் km/h ஸ்பீடு போனது. ஏதோ காட் செக்ஷனில் ட்ராவல் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் நடுவில் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிர் வேறு. ஸோ இன்டீரியர் ஸ்ரீலங்கா வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது வந்து கோஸ்டல் ஸ்ரீலங்கா தான். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற டெஸ்டினேஷனும் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்ரீலங்கா தான். இன்டீரியர் ஸ்ரீலங்கா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணால் தான் உண்டு. பட் இந்த ட்ரிப்பில் அது அமையல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஹில்ஸ் மாதிரி இருக்கா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரீஜனாக இருக்கா, எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நிஜமாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா காட் செக்ஷனை தாண்டி தான் வந்துட்டு இருந்திருக்கோம். அது வந்து நைட் டைமில் வந்ததுனால சுத்தமாக தெரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணாங்க. என்னன்னு டோர் கிட்ட போய் பார்த்தா நிறைய பேர் ஓடினாங்களா, சரி என்ன டோர் கிட்ட போய் பார்த்தா யானை வந்துச்சாமா நடுவில். அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லோரும் டோர் கிட்ட நின்றுட்டாங்க. ஸோ என்னால் பார்க்க முடியல. பட் நான் விசாரித்ததில் யானை வந்துச்சாமா, அதனால தான் எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரூட் வந்து இப்படிப்பட்ட ரூட்டுங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. முதல்ல புக் பண்ணும்போதுலாம் கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு அது தெரியுது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம டிலேயில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருந்துச்சு ஷெட்யூல் படியே. பட் அதையும் தாண்டி டிலேயில் போய்கிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்ம வந்து சைனா பே அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி திருக்கோணமலைக்கு, அதாவது திரிகோணமலைக்கு முன்னாடி ஸ்டேஷன், ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஆனால் அந்த டிலேலையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கொஞ்சம் தூரமாச்சு நம்ம வந்து மார்னிங் சீனரிஸை என்ஜாய் பண்ண முடியும். ஃபுல்லாக டே டைமில் வந்ததுனால சீனரிஸ் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. பட் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங்கை.
செம்ம ஃப்ரெண்ட்லியான க்ரூவாக தாங்க இருக்காங்க. இன்ஜின் மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன், அதுக்கெல்லாம் உடனே அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின் அப்படியே பின்னாடி போகுது, ஷெட்டுக்கோ யாருக்கோ கொண்டு போகிறாங்க போல். இன்னும் பாருங்களேன், அந்த ட்ராக்குக்கு நடுவில் இருக்கிற ஸ்லீப்பர்ஸ், அந்த கட்டை மாதிரி இருக்குல்ல ட்ராக்குக்கு நடுவில், அது இன்னும் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்குது, காங்க்ரீட்லாம் எதுவும் மாற்றலை. திரிகோணமலை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேஷனாக இருக்குதுங்க. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இங்கே வர டைரக்ட் ட்ரெயின்ஸே பார்த்திங்கன்னா கொலம்போலேருந்து 2 ட்ரெயின் தான், ஒரு நைட் ட்ரெயின் ஒரு டே ட்ரெயின். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் இருக்குங்க. நான் கூட நினச்சேன் ஸ்ரீலங்கா ரயில்வேஸில் அது இல்லவே இல்லை போலன்னு, பட் இங்கே திரிகோணமலை ஸ்டேஷனில் இருக்குது. டபுள் ரூம், ஃபேமிலி ரூம்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ்லாம் ரொம்ப நாமினலாக தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு அவைலபிள் இல்லை, அவ்வளோதான். அண்ட் நம்ம திரிகோணமலை எக்ஸ்பிரஸ் நைட் மெயில் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி முடிவுக்கு வருது. ஒரு சூப்பரான ஸ்டேஷனாக முடிஞ்சிருக்கு. ஆன் டைம் 5:30க்கு வந்திருந்தா மேபி நம்ம இதெல்லாம் வந்து ரசிச்சிருக்க முடியாது. டிலே ஆனதுலேயும் ஒரு நல்லது தான். அதாவது 5:30க்கு வர வேண்டியது 6:20க்கு வந்தது, ஒரு 50 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. பட் வந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காட் செக்ஷனு, ஹில்ஸ் செக்ஷனு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் போன மாதிரி தான் தோணுச்சு. நடுவில் யானைலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு த்ரில்லிங்கான ரைடாக இருந்திருக்கும், நான் பார்த்துருந்தா செமையாக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டேன். பட் எப்படியோ ஒரு சூப்பரான ஜேர்னி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நைட் டைம் ட்ரெயின் ஜேர்னி இதுதான், திரிகோணமலை எக்ஸ்பிரஸில் தான் அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ட்ரெயின், லைவரி உள்ள கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. லைவரி வந்து அந்த ப்ரௌன் கலர் லைவரி நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் கிளாஸில் கம்ஃபர்ட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா நாங்கள் எந்த டயர்டுக்கு நல்லா தூங்கிட்டே வந்துட்டோம். அண்டு இதோட பார்த்தீங்கன்னா இந்த விலாகை முடிச்சுட்டு அடுத்து திரிகோணமலையில் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரிங்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் திரிகோணமலையில் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஸ்பாட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த சைடு கோஸ்ட்லேருந்து இந்த சைடு கோஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இலங்கையில் வந்து நம்ம வந்து கொலம்போ, காலி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்த கடற்கரையோரம், அந்த கடற்கரையோரத்துலேருந்து ஓவர் நைட் ஜர்னியில் ஒரு 170 கிலோமீட்டரில் இந்த பக்கம் கடற்கரையோரமே வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, அந்த பரப்பளவே அவ்வளோதான் இருக்குது. இலங்கையோட பரப்பளவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வ்ளாகை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயண வீடியோவோட இங்கே இலங்கையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா.